Hi friends, இன்னைக்கு நம்ம டே 1 கிராபில நம்ம என்ன பண்ணனும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்கு ரீச் ஆன உடனே ரூம் கீஸை கலெக்ட் பண்ணிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. பாருங்க, கிராபி ஹெரிட்டேஜ் ஹோட்டலில் என் ஹஸ்பண்ட் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த ரூமு. இந்த ஹோட்டல் அண்ட் ரூம் டூர் வந்து நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், அதையும் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பூல் சைட் வியூவோட ரூம். இது ஒரு ரூமுக்கும் ஏற்ற மாதிரி காஸ்ட் இந்த ஹோட்டலில். ஒரு சோஃபா மாதிரி ஒன்று, ஒரு பெரிய பெட்டு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இங்கே ஸ்டே. அண்ட் நம்மளோட திங்ஸை வச்சுக்கிறதுக்கு ஒரு கபோர்டு கொடுத்துருந்தாங்க. 2 அம்பர்லா, ஒரு லாக்கர், அண்ட் மேலே வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஹேங்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணோடனே லைட் ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடுச்சு கபோர்டில். இது ஒரு பெரிய மிரர். அண்ட் என் பையனோட ஃபேவரட் இடமும் இதுவாக தான் இருந்தது. ஏன்னா பாத் டப் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். போன உடனே அதில் குளிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். இது பாருங்கள், நம்ம ஷவர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு பாத் டப். ரொம்பவே நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் டே 1 ஐலாண்ட் டூருக்கு கிளம்பிட்டோம். சரி, ஃபஸ்ட்டு டேவே ஐலாண்ட் டூர் புக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் பிளான் பண்ணார். ஏன்னா அங்கே கிளைமேட் நாங்கள் போயிருக்கும் போது ஒரு 10 மினிட்ஸ் வெயில் அடிச்சதுன்னா 10 மினிட்ஸ் மழை பெஞ்சுதான், அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டேலாம் ரெயின் ஹெவியாக ஆகிடுச்சுன்னா நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேவே புக் பண்ணிட்டாரு. ஸோ ரெடி ஆகி ஐலாண்ட் டூருக்கு புக் பண்ணிவிட்டு கிளம்பி வந்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட் டேவோட காஸ்டியூம். என் பையனுக்கு வர தூக்கம் வந்துருச்சு, அதனால் அவனை தூக்கிட்டு தான் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏற வேண்டிய போட் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்பீட் போட்டில் போனோம். அது இன்னும் பிட் காஸ்ட்லியாக தான். நல்லா இருந்துச்சு கிளைமேட். அங்கே வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா காற்று இருந்தது. ஸோ நாங்கள் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நான் ஆக்சுவலாக vlog எடுக்கலாம்னு சொல்லி தான் பேசிகிட்டே இந்த வீடியோஸ்லாம் எடுத்தேன். பட் நான் பேசினது வந்து அவ்வளோ சவுண்ட் வந்து கேட்கல. ஏன்னா ஓப்பன் கிரவுண்டில் பேசினதுனால என்கிட்ட மைக்கும் இல்லை. ஸோ வந்து நான் தனியாக டப் பண்ணி பேசி அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற வீடியோஸ்லாம் நான் பேசி எடுக்கல. இது பாருங்கள், சுற்றி இப்படி தான் இருந்தது. இங்கேருந்து நடந்து தான் நம்ம பீச்சுக்கு போய் ஸ்பீட் போட்டில் ஏறியாச்சு. எங்கள் கூட இன்னொரு குரூப் வந்திருந்தாங்க. ஸ்பீட் போட்டில் குதிச்சு போனது என் பையனுக்கு லைட்டாக பயமாக இருந்தாலும் நாங்கள் சிரித்து அவனை என்கரேஜ் பண்ணதில் அவனுக்கும் அந்த குதிச்சு போகிறது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் கண்ணை பாருங்கள் எவ்வளோ பயப்படுறான்னு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தான், அதுக்கப்புறம் சிரித்து நாங்கள் அதை நார்மலைஸ் பண்ணிட்டோம். அவன் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறான். அவனுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவனுக்கு பீச் தான் இப்போ ஃபேவரட் இருக்கிறதுலையே. பீச்சுக்கு போனால் கால் நனைக்கணும், விளையாடணும், தண்ணியில் விளையாடணும், மண்ணில் விளையாடணும், அதுதான் அவனோட ரொம்ப பிடிச்ச இடமா இருக்குது இப்போது.
நல்லா பின்னாடிலாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஃபஸ்ட் ஐலாண்டை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். 7 ஐலாண்ட் டூருன்னு சொல்லிட்டு நிறைய ஐலாண்ட் அவங்க சொன்னாங்க. பட் எல்லாமே வந்து அந்த ஸ்பீட் போட்லேருந்தே காமிச்சாங்க. மோஸ்ட் ஆஃப் த இது ஒரு 2-3 இடத்துல தான் கீழே இறக்குனாங்க. அங்கே ஒரு இடத்துல வந்து இவர் விளையாடிட்டு இருந்தார் மண்ணில். மோஸ்ட்டாக இது மாதிரி நான் அலோவ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனாலும் சரி வெளியே தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணேன். இது பாருங்கள், சூப்பராக இருந்தது. இதோட கலரும் அந்த ஸ்கை அந்த ஹில் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஐலாண்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக ஐலாண்ட் டூருன்றது வந்து பக்கத்துலேயே இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான இதை தான் வந்து ஹில்லை தான் இவங்க ஒரு ஐலாண்டுன்னு நேம் பண்ணி வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இது ஒரு ஐலாண்ட். இதுவும் சூப்பராக இருந்தது. தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஒரு லைட் க்ரீன் கலரில் சூப்பராக இருந்துச்சு இதோட வியூ. இதோட எங்களுக்கு டின்னர் பேக்கேஜும் சேர்ந்து வந்துச்சு. பட் டின்னர் வந்து 4 o'clock எங்களை சாப்பிட சொன்னாங்க. அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது. ப்ளஸ் நிறையா ஐலாண்ட் வந்து கீழே இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. போட்லேருந்தே காமிச்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோவா இந்த பேக்கேஜ் பிடிக்கல. நீங்கள் வேறு எதாவது பேக்கேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிப்போங்க. ஆனால் போன 3 ஐலாண்டும் நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து இவனுக்கு ஒரு நல்ல மெமரிஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணோம். இவன் சூப்பராக என்ஜாய் பண்ணான். அவனுக்கு உடனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டாச்சு. ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டார் அவர். இன்னும் அது உள்ளே போகணும் குளிக்கணும்லாம் சொன்னான். வேண்டாம் இங்கே தான் இருக்கணும் அப்படி சொல்லி அவனை அங்கே நிற்க வச்சு விளையாட வச்சேன். ஃபைனலி இந்த வீடியோ கிளிப்போட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.